அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு எப்படி நடுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் காண்பிக்கவிருக்கிறோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு நடுவதற்கான இடம் பார்த்தீங்கன்னா களைகளை அனைத்தையும் நீக்கி சரியான முறையில் பதப்படுத்தி கொண்டிருக்கிறார் விவசாயி. இப்பொழுது பார்த்தீங்கன்னா போதுமான அளவு மண்ணை கொட்டி வருகிறார், அதாவது புழுதிப்படுத்துகிறார். இங்கே எந்தெந்த இடத்துல நடணுமோ அந்த இடத்துல எல்லாமே நல்ல முறையில் புழுதிப்படுத்தி அதன் பிறகு மரவள்ளி குச்சி நட வேண்டும். அப்பொழுதுதான் கிழங்கு மிகவும் நல்ல முறையில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து பகுதியிலையுமே நல்லா புழுதி பண்ணி இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அடிப்படைய தேவையாக உள்ளது மரவள்ளி கிழங்கு குச்சி நடுவதற்கு. இங்கே நடுகின்ற அனைத்து பகுதிகளிலும் சரியான முறையில் புழுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கே மரவள்ளி குச்சி பார்த்திங்கன்னா சரியாக 30 சென்டிமீட்டர் அளவில் வெட்டி வைத்துள்ளார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரியாக, அதாவது ஒவ்வொரு கிழங்கு குச்சியையும் நீட்டாக இருக்கும். அதிலிருந்து சுமார் 25 முதல் 30 சென்டிமீட்டர் வரை துண்டுபடுத்தி உள்ளார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், துண்டுபடுத்தி மிகவும் அழகாக அடுக்கியுள்ளார்கள். இந்த மரவள்ளி கிழங்கு குச்சினை அதாவது இப்படி இருக்கும் பொழுது அதன் அடிப்பகுதியை மண்ணில் செல்லுமாறு நட வேண்டும். தற்போது விவசாயி அதை எப்படி என்று ஒரு மரவள்ளி குச்சியை நட்டு நமக்கு காண்பிப்பார். நம்மளுக்கு போதுமான ஆழம் இல்லை என்றால் கடப்பாறையில் குத்தி அதனை சுமார் ஒரு 2 இன்ச்சு முதல் 3 இன்ச்சு வரை ஆழப்படுத்தி அதன் குச்சியை வைத்து இப்பொழுது நேராக நிற்குமாறு செய்து அதனை நட்டுவிட்டார். இதுபோல் மேலும் ஒரு பல குச்சிகளை எடுத்து இந்த பகுதியில் நடுவார். அதை இப்பொழுது பார்ப்போம். வரிசையாக சுமார் 1.5 அடி கேப்பு இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு இடைவெளியில் இருக்கணும். அடுத்த குச்சி நடுவதற்கு விவசாயி 1.5 அடி இதில் ஈடுபட்டு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த குச்சி நேராக இருக்கிற மாதிரி நட்டிருக்கார். இதை நட்டு ஒரு வாரம் கழித்து இதற்கு உரம் இட வேண்டும். அதாவது இயற்கை முறையில் உள்ள மாட்டு எருவு, ஆட்டு எருவு இட்டால் இது மிகவும் நல்ல முறையில் வளரும். இன்று மரவள்ளி கிழங்கு குச்சி நட்டு இன்னும் 3 நாள் கழித்து இதற்கு தண்ணீர் விட வேண்டும். அதாவது 2 நாட்களில் தண்ணீர் விடலாம். ஆனால் தற்போது இந்த புழுதியானது மிகவும் ஈரப்பதத்துடன் காணப்படுகிறது. ஆகவே ஒரு 3 நாள் கழித்து இல்லைனா 2 நாள் கழித்து தண்ணீர் விட்டால் போதும். இப்பொழுது ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு கிழங்கு குச்சிக்கும் 1.5 அடி இடைவெளியில் நட்டுள்ளார். இங்கு சுமார் ஏறத்தாழ இவங்க ஒரு 100 குச்சிகள் நடமாறி இடம் தேர்வு செய்துள்ளார்கள். இப்பொழுது நட்டு கொண்டு இருக்கிறார். மேலும் அடுத்த பகுதியில் எவ்வாறு தண்ணி விடலாம் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். விவசாயி இப்பொழுது அனைத்து பகுதிகளிலும் மரவள்ளி குச்சியை நட்டு முடித்துவிட்டார். இப்போது பார்ப்போம். அதாவது முன்னாடி இருந்த இதுக்கும் இப்போ பாருங்கள், அனைத்து பகுதிகளிலும் மரவள்ளி குச்சி நட்டு முடித்துள்ளார். கர்ப்பா கூட போய் தீடிங்க இந்த